சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு ஒரு சின்னத்தை முடிவு பண்ணிட்டதா இன்னைக்கு இணையதளத்துல ஒரு செய்தி வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த சின்னத்திலேயே அவர் யாருக்கு ஆதரவு அளிக்க போறாருங்கிற தெளிவான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்க போறங்கிறது சரியான விஷயமா இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு தான் தன்னுடைய ஆதரவை கொடுக்க போறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தப்ப பல பிரபலங்கள் அவரை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் வாழ்த்தினார். அதே மாதிரி இந்தியால டிமானிட்டைசேஷன் நடந்தப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தன்னுடைய பிரத்யேக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம மத்தியில் இருக்கிற பாஜக அரசு எந்த ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தாலும் அதுக்கு பல பிரபலங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம ஆதரவு கருத்தை நீட்டினார். அந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கருத்துக்கள் ஒத்துப்போச்சு. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரில் சென்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்திச்சு பேசிட்டு போனாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போற இந்த புதிய கட்சியை கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி கூட இணைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பலர் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த கருத்தை உண்மைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய கட்சி சின்னம்னு சொல்லக்கூடிய அந்த புகைப்படம் வெளியானதுல ஒரு தெளிவான குறிப்பும் இருக்கு. அந்த சின்னத்துல பாபாவோட கைமுத்திரையும் தாமரை பூவும் மலர்ந்திருக்கு. தமிழகத்துல எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியால ஆட்சியை பிடிக்க முடியாத நிலைமை தான் நிலவிட்டு இருக்கு. அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்தி ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கூட இணைக்கிறது தான் இதோட முழு நோக்கம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கூடிய விரைவில் தேர்தலில் போட்டியிட போடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த செய்திகள் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.